இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்ப ஜோசியக்காரியா மாறிச்சோ? இன்னைக்கு பௌர்ணமிய நாம மிஸ் பண்ணவே கூடாது. மிஸ் பண்ணிட்டோம் அப்புறம் நம்ம வாழ்க்கை அமாவாசை ஆயிடும். நாளைக்கு தான் கடைசி நாள். 2 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தது இன்னைக்கு தான் நடக்க போகுது. என் கணவன் உடலுக்கு உயிர் கொடுக்க போறேன். அந்த சூர்யாவோட உடலை என்னையோட எரிச்சிடணும். நீ சொல்றத இந்த தடவை சரியா செஞ்சிடு. கண்டிப்பா. நீங்க அந்த சித்தர் சொன்ன இடத்துக்கு போங்க. நான் புத்துக்கு போய் என் கணவனோட இறந்த உடலை கொண்டு வந்துடுறேன். அந்த கிளிக்குள்ள இருக்க உயிர் வெளியில வரும்போது அந்த உயிரை எடுத்து என் கணவனோட உடலுக்குள்ள வைக்க போறேன். நல்லபடியா போ. ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி ஜர்னி. ஐயோ, இதெல்லாம் நடக்குமா நினைச்சா பக்கு பக்குன்னு இருக்குது. பாருங்களேன், கையெல்லாம் எப்படி விட விடன்னு நடுக்குதுன்னு. உனக்கு வயசாயிடுச்சு, அதனாலதான் கை காலெல்லாம் அப்படியே விட 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 நடுங்குது. ஆமா, இங்க மட்டும் இளமை மூச்சலாடுதாக்கம். ஃபுல்லா மேக்கப்ப போட்டு ஏத்தி ஏத்தி கட்டி வச்சிருக்கீங்க. அதான் யூத் மாதிரி இருக்கீங்க. ஆனா ஒண்ணு சிஸ்டர், அந்த துர்காவுக்கு ஊர்ல இருக்கிற அத்தனை சாமிகளும் உதவி பண்றதுக்கு உடையாந்துரும். ஆனா இந்த தடவை நாம ஜெயிச்சாகணும் சிஸ்டர். இந்த தடவை எல்லாமே நல்லதா தான் நடக்கும். என் கைக்கு கண்டிப்பா அந்த வைரம் கிடைக்கும். அதத்தானே சிஸ்டர் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என் பொண்ணு துர்காவோட நிலைமை எந்த ஒரு பொண்ணுக்கும் வரக்கூடாது தாயே. மாப்பிளைக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமைய வெளியில யார்கிட்டையும் சொல்லாம மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சுக்கிட்டு புருஷன் உயிரை அவர் உடலுக்குள்ள கொண்டு வர போராடிட்டு இருக்கா. அதே சமயத்துல மாப்பிள்ளையோட உடலை அழிக்க நினைக்கிற எதிரிங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு அவ உயிரையே பணைய வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. துர்காவோட முயற்சி நல்லபடியா நடந்து மாப்பிள்ளை மறுபடியும் திரும்ப வரணும். அதுக்கு என் பொண்ணு துர்காவுக்கு நீதாமா தாயே துணையா இருக்கணும். உன்னை விட்டா அவளுக்கு வேற யாருமே துணை இல்ல. என் மகளுக்கு மாங்கல்ய பிச்சை போடு தாயே. இந்தாங்க ஆரத்தி எடுத்துக்கணுமா? சர்வா விஷசுத்திரஸ்து சகல ஐஸ்வர்ய அபிவிருத்திரஸ்து. க்ஷேமமா போயிட்டு வாங்க, நன்னா இருப்பீங்க. சரிங்க சாமி. அம்மா தாயே ஆதி பராசக்தி, 1000 கண்ணுடையவளே, மாப்பிள்ளையோட உயிரை காப்பாத்துறதுக்கு என் மக துர்கா படாத பாடுபட்டு இருக்கா. நீ துர்காக்கு துணையா இருந்து அவன் மாங்கல்யத்தை காப்பாத்தணும் தாயே. மாப்பிள்ளை பழையபடி திரும்ப வரணும். நீதாம்மா கண் திறந்து பார்க்கணும். என் மகளோட பூவையும் பொட்டையும் காப்பாத்தி கொடுமா. இன்னைக்கு தப்பிக்கவே முடியாது. நான் எப்படியாவது உங்களுக்கு உயிர் கொடுத்துருவேன். ஓம் காளிகாம்பாளே போற்றி. ஓம் கனகவல்லியே போற்றி. இடங்களை காக்கும் நாயகியே போற்றி. ஓம் துர்கவல்லியே போற்றி. துர்கா சாமி, என் கணவர் இப்ப வந்துருவாரு. வரட்டுமா? கிளி வந்ததுக்கு அப்புறம் தான் நீ கானக பொய்கையில இருந்து நீர் எடுத்துட்டு வரணும். தேவர்கள் வந்து செல்லும் பிருந்தாவனத்துல நீ பூவை எடுத்துட்டு வரணும். அக்னி மலையில இருந்து நீ நெருப்பு எடுத்துட்டு வரணும். சாமி, சூர்யா உயிர் இருக்கிற கிளி வரத்துக்கு முன்னாடி நான் போய் நீங்க சொன்ன எல்லாத்தையும் எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல இல்ல, அந்த கிளி வந்ததுக்கு அப்புறம் தான் அதை செய்ய முடியும். அதுதான் தெய்வீக நடைமுறை. சரிங்க சாமி. சூர்யாவோட உயிர் இருக்கிற கிளி இப்ப வந்துரும். ஓம் துர்க்கையே போற்றி. ஓம் கனகவல்லியே போற்றி. ஓம் கனகாம்பாளே போற்றி. ஒருவேளை கிளி நாகஜோதி கையில மாட்டிருக்குமா? நாம போய் பார்த்துட்டு வந்துடலாம். சாமி, இதுக்கும் நான் ஒரு இட்டு போய் என் கணவரை பார்த்து கூட்டிட்டு வரேன். சரிமா. நாகஜோதி மந்திரவாதி பூஜை ஆரம்பிச்சிட்டாரு. எப்படியும் அந்த துர்கா
அந்த கிளி கிட்ட பேசி பூஜைக்கு வர வைப்பா. இந்த பக்கமா வர்ற அந்த கிளி சூர்யாவா மாறி படுத்துட்டு இருக்கிற சங்கரபாண்டிய பார்த்தா கண்டிப்பா இங்க வந்துரும். அப்படி வரும்போது நீ இங்க துர்காவா இருக்கணும். இருந்தாலும் சூர்யா உயிர் இருக்கிற அந்த கிளி ஏற்கனவே உன்னை துர்காவா பாத்திருக்கு. அதனால அதுக்கு சந்தேகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஏதாவது டவுட் வந்தாலும் அத நீதான் எப்படியாவது சமாளிக்கணும். அத நான் பாத்துக்கிறேன். ஆமா, எப்படியாவது அந்த கிளி பூஜையில கலந்துக்கணும். மிஸ் ஆகவே கூடாது. அப்பதான் நாம நினைச்சது நடக்கும். சரி, அந்த கிளி வர நேரமாச்சு. நான் இங்க இருந்தேன்னு வச்சுக்கோ, அந்த கிளி இங்க வராது. இத பாரு, அதை எப்படியாவது பேசி நீ நம்ப வைக்கணும். மத்ததெல்லாம் மந்திரவாதி பார்த்து பாரு. ஓகேவா? நீங்க போங்க. சரி, நான் வெளியில இருக்கேன். ஹஸ்பண்ட் சார், ஹஸ்பண்ட் சார் வந்துட்டீங்களா? வாங்க, நம்ம பூஜை ஆரம்பிக்கலாம். ஒருவேளை அன்னைக்கு மாரியோட சமாதிக்கு துர்கா மாதிரி வந்த நாகஜோதியே இப்பவும் துர்கா மாதிரி வந்திருப்பாளோ? என்ன ஹஸ்பண்ட் சார் அங்கேயே நிக்கிறீங்க? என்ன, நான் துர்காவா இல்ல நாகஜோதியா அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சா? உங்களுக்கு அந்த சந்தேகமே வேண்டாம் ஹஸ்பண்ட் சார். நான் துர்கா தான். வாங்க ஹஸ்பண்ட் சார், டைம் ஆகுது, பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களை பார்க்காம தேவிமா எவ்வளவு அழுதா தெரியுமா? ரொம்ப ஏங்கி போயிட்டா. உங்களை நினைச்சு தேவிமாவுக்கு உடம்பே சரியில்லாம போயிடுச்சு. நீங்க இன்னைக்கு வந்துருவீங்கன்னு நான் தேவிமா கிட்ட சொல்லிருக்கேன். கிளிக்குள்ள இருக்கிற உங்க உயிர் உங்க உடம்புக்குள்ள வந்த உடனே நேரா முதல்ல தேவி அம்மா கிட்ட உங்களை அழைச்சிட்டு போய் அவளை சந்தோஷப்படுத்தலாம். சூர்யா கிளி கைக்கு கிடைச்சதோ அதை கொன்னு அதுக்குள்ள இருக்கிற உயிரை எடுத்து மறைச்சு வச்சிருக்கிற என் கணவன் உடலுக்கு உயிர் கொடுத்துடணும். ஹஸ்பண்ட் சார், வாங்க வாங்க என் கையில. சூர்யா, இவ எப்படி இங்க வந்தா? இதுல யார் உண்மையான துர்கா, யார் நாகஜோதின்னு ஒரே குழப்பமா இருக்கே.